நம்ம ஒண்ணா சேர்ந்து பண்ணா இந்த வாட்டி நிச்சயமா ஸ்கோர் பண்ணலாம். என்ன விளையாடுறீங்களா? இவன் எப்படி இங்க வந்தான்? நான் பின்னாடி தான் போக போறேன்னு எப்படி கண்டுபிடிச்சான்? அவனுக்கு நான் பண்ண போறேன்றது எப்படி புரிய வந்துச்சு? இப்ப நான் என்ன பண்ணணும்? ஷூட் பண்ணவா? இல்ல அவன் கண்டிப்பா அதை பிளாக் பண்ணிருவான். நான் இப்ப என்னோட பொசிஷனை மாத்திக்கிறேன். அடச்சே, இது எதுவுமே வேலை செய்யல. அவனோட பிசிக் கிட்ட கூட போல. எல்லாத்தையும் தாண்டி அவனோட கெமிக்கல் ரியாக்ஷன் பக்காவா இருக்கு. மறுபடியும் பப்பட் ஷோவை நடத்த பாக்குறான். சீரியஸ் மூட்ல விளையாடிக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. இத நான் வின் பண்ணி ஆகணும். இசாகி, என்னோட கேம். பாரோ, அவன் எப்படி அந்த டீம்மேட் கிட்ட இருந்து திருடுனா? இவன் எப்படி இதை பண்ணா? சீரியஸா தான் பண்றானா? அவன் எப்படி நடுவில் இதை பண்ணா? ரெண்டு இது நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். ரொம்ப நேரமா பொறுமையா காத்துக்கிட்டு இருந்திருக்கான். யாரைய குறி பாக்குறான் சிங்க மாதிரி. எப்படியும் நல்ல ஸ்ட்ரைக்குக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். பிளைண்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட பசியை ஆத்திக்கணும். இதெல்லாம் என்ன மாதிரியான சாக்கை? என்ன பண்றான் இவன்? டீம் கிட்டே இருந்து பால் ஆட்டையை போட்டுட்டு போறான். அவனோட பிளே புக் வித்தியாசமா இருக்கு. நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இது எப்படி வேலை செஞ்சதுன்னு தெரியல. அவனோட இந்த மாதிரியான பிளே ஸ்டைலை தாண்டி எப்படி நம்ம அங்க போக போறோம்? இந்த பாரோவோட பிளே ஸ்டைல் ஒரு வில்லனோட பிளே ஸ்டைல் மாதிரி இருக்கு. அவனால கண்டிப்பா இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் உண்மையான கிங் பாரோவோட கேம். இப்போ வாங்கடா. என்னடா ஆச்சு? என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண ஏன் ட்ரை பண்ணல? இப்படி நடக்கணும் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இசைக்கு மாதிரி நான் இன்னும் நிறைய பண்ணணும். எனக்கு நிறைய பவர் வேணும்.